Daily. Taste. இன்னைக்கு என்னன்னா இந்த எஸ்எஸ்எல்இ ராக்கெட்டுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. அதில் அப்பர் ஸ்டேஜிங் ஃபெசிலிட்டி, சின்ன ஃபெசிலிட்டி, அதோடைய ஃபெசிலிட்டியோட பில்டிங் ரெடி ஆகி சைட்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த சைட் ரெடி ஆனதுக்கான அந்த இதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டியிருக்கோம். இது ஃபவுண்டேஷன் அந்த பில்டிங்க்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வருஷம் பிப்ரவரி 28 Honorable Prime Minister has laid the foundation stone for the SSLE project. So as part of this, site development ரெடியா இருக்கு. அந்த இதில் பார்ட்டில் 20 பேக்கேஜில் ஒரு பேக்கேஜ் இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கோம். இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போட்டு பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கான பூஜையெல்லாம் போட்டு எப்போ நிறைவடையும் சார்? இதெல்லாம் ஒரு 12 மாசத்துல இந்த பில்டிங் எல்லாம் ரெடி ஆகணும். 18 மாதம் ஆகஸ்ட் 26 எல்லா பில்டிங்கும் ரெடி ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். நிறைய வேலைகள் ஆரம்பிச்சுட்டு துரிதமாக பார்த்துட்டு இருக்கோம். எல்லா வேலையும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் ஆகும் நமக்கு? இன்னைக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் 200 லான்ச் அன்னைக்கு ஃபவுண்டேஷன், அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அடிக்கல் நாட்டின இது ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட அன்னையிலேருந்து இன்னைக்கு இது ஒரு ஆகஸ்ட் 200 லான்ச் பண்ணோம். அப்பப்போ ஒரு லான்ச் அந்த மாதிரி செய்ய முடியும். ஒரு எஸ்எஸ்எல்வி மணி ராக்கெட்டு அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள லான்ச் பண்ற மாதிரி பிளான் பண்றேன். இங்க இருந்து ராக்கெட் ஏவுதல் பார்த்தா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? எவ்வளவு சவுத் நார்த் சவுத் போல்டு இருக்குங்களா, அந்த இதுல லான்ச் பண்ணதுக்கு இது ஏதுவான இடம். அது சின்ன ராக்கெட் விடுறதுக்கு இந்த இடத்துல இருந்து ஏதுவான இடம். விண்வெளி துறைக்கு இது எவ்வளவு வாய்ப்பா இருக்கும்? எவ்வளவு பொருளாதார வாய்ப்பு? இது நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ 2 இடத்துல இருந்து லான்ச் பண்ண முடியும் போது நிறைய லான்ச் பண்ணலாம். நிறைய பேருக்கு பல ஈஸ்ட் வேர்டு மிஷன், சவுத் வேர்டு மிஷன், நார்த் போல் சவுத் போல் மிஷன், அந்த மாதிரிலாம் செய்யற எல்லா இதையும் நம்ம செய்ய முடியும். Taste Daily. Taste.